பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய அற்புத நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி நம்ம வசனத்தை கேட்க போகிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 4:35. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்கு அந்த வீட்டுக்காரங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இருந்தபோதும் அந்த உதவி செஞ்ச வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி அவங்க பையன் இறந்துட்டான். பையன் பிறந்து இறந்துட்டான். பையனும் ரொம்ப வருஷமாக கிடையாது. பாருங்கள், லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப காலமாக கிடைக்காம இருக்கும். கிடச்சி சீக்கிரத்தில் போகும்போது எவ்வளோ வருத்தம் வேதனைங்கிறது அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் தான் இங்கேயும் அந்த பையன் இறந்து போயிருந்தான். உடனே அந்த தீர்க்கதரிசி வாராங்க. வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே டக்குன்னு அந்த பையனை ப்ரேயர் பண்ணி அவன் ஃபேஸாக வச்சு அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு உயிர் வரட்டுன்னு சொல்லி அழகாக அந்த வசனம் பாருங்கள். அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஸோ இந்த தீர்க்கதரிசி 2 தடவை முயற்சி பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில் நாமளும் அப்படி தான் ஜெபிச்சு உடனே கிடைக்கலன்னு சொல்லி சோறு அடைகிறோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படி இல்லை. 2வது முறையும் அவங்க முயற்சி பண்ணி நல்ல ஜெபத்தோட, வைராக்கியத்தோட, விசுவாசத்தோட கண்டிப்பாக பிழைப்பான்னு சொல்லி அவனோட ஃபேஸாக இங்கே வச்சு செய்யும்போது அழகாக அற்புதமாக அந்த சுகம் கிடைக்கிது. அந்த பையன் பாருங்கள் எப்படி எழுந்திரிக்காம பாருங்கள். 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும்போது நிறைய விதத்தில் மனபாரத்தோடு மன வருத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவர்களுக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தோடு நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா விதமான தடைகளை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கி ஆண்டவரே, இந்த வேலைக்கையில் நிறைய பேர் ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்கப்பா. நிறைய பேர் மனபாரத்தோடு இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் அவங்ககிட்ட பேசுனதுக்காக நன்றி. என்னையும் ஒரு கருவியாக எடுத்து இந்த நேரத்தில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், டிப்ரெஷன் ஒவ்வொன்றையும் எடுத்து போடுங்கப்பா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் நிறைய விஷயத்தில் நஷ்டம், பிஸ்னஸோ இல்லை ஃபேமிலிலேயோ இல்லை அவங்களுடைய பொருட்களையும் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம்ப்பா. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் புதுப்பித்து தர வல்லவராக இருக்கீங்கப்பா. எப்படி யோபு அழகாக அவங்களுக்கு இரட்டத்தனியாக அவங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே போல் இன்றைக்கி ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் வல்லமையாக பயன்படுத்துங்க. அவங்க செய்கிற வேலைகள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஜெபத்தில் இன்னும் தரித்திருக்க கிருபைங்க. அதுபோல் ஆண்டவரே, மக்கள் எப்பவும் ஆண்டவரே பிறருக்காகவும் ஜெபிக்க, ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே பிறரோட நலனுக்காகவும் மக்கள் பாடுபட ஆண்டவரே அந்த மாதிரி எண்ணங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இன்றைக்கி ஆண்டவரே, இந்த தேவ செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, மீதில் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.